ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு தான். இது நம்ம பார்க்குறது இந்த அணக்கரை பாலத்தை நம்ம பார்க்குறோம். அணக்கரை பாலத்தில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில் அணக்கரை பாலத்தை பயன்படுத்துகிறத கொஞ்சம் இந்த வாகனங்கள்லாம் காரு பஸ்ஸு இந்த மாதிரி போகிறவங்களாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுது. இப்போல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் சேர்ந்து நிற்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு வழியால் பயன்படுத்தி ஜெயங்கொண்டம் போய் டீப்பள்ளூர் வழியால் நீங்கள் கும்பகோணம் போகிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை விட்டுட்டு அணக்கரை வழியால் கும்பகோணம் போகணும் அப்படின்ட்டு இந்த திருப்பனந்தாள் சோழபுரம் வழியால் நீங்கள் கும்பகோணம் போகணுன்னு நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த அணக்கரை பாலத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த முகூர்த்த நாள்லலாம் கொஞ்சம் இந்த வழியை பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே.